ஓம் சாய்ராம். சாய் குடும்பத்தினர் அனைவருக்கும் என்னோட அன்பான வணக்கங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நம்ம சேனலில் கொஞ்சம் டேஸாக வீடியோஸ் எதுவும் போடலை. இவ்வளோ நாள் உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாமே ரெகுலராக படித்து திடீர்னு ஒரு கேப் வரவும் ஒரு கனெக்ஷன் பிரேக் ஆன மாதிரி ஒரு ஃபீல் ஆகிடுச்சு எனக்கு. அதனால் எல்லாருமே ஃபஸ்ட்டு எப்படி இருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணிவிட்டு வீடியோ பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் ஷார்ட்ஸில் வந்து சொல்லியிருப்பேன். அதாவது எங்கள் அம்மா இறந்ததுக்கும் பாபா என் லைஃப்பில் வந்ததுக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது. எங்கள் அம்மா உயிரோடு இருக்கப்ப என்கிட்ட ஒரு விஷயத்தை அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பாங்க. நான் தப்பு பண்ணுறப்பெல்லாம், நீ இதை வந்து ஃபாலோ பண்ண மாட்டேற, நீ இதை வந்து எப்போவுமே உன்னோட லைஃப்பில் ஃபாலோ பண்ணு, உனக்கு எல்லா விஷயத்துலையுமே நல்லது நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நான் அதை ஒரே ஒரு வாட்டி கூட கேட்டதே கிடையாது. ஆனால் அவங்க இறந்ததுக்கப்புறம் நானா இது அப்படின்னு எங்கள் அம்மாவே மேலேருந்து பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு அந்த விஷயத்தை வந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். எங்கள் அம்மா தான் அதை வந்து சொன்னது. ஆனால் அவங்களே கூட அந்த விஷயத்தை அவ்வளோ ஃபாலோ பண்ணுவாங்களான்னு தெரியல. பட் இப்போ நான் அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். யார் மூலயமா அப்படின்னா, நம்மளோட பாபா மூலயமா தான். அது என்ன விஷயம், என்ன சொன்னாங்க, எங்கள் அம்மாவுக்கும் பாபாவுக்கும் என்ன கனெக்ஷனு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சீரீஸில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சீரீஸோட பேர் பார்த்திங்கன்னா அம்மாவும் பாபாவும். இதுதான் இந்த சீரீஸ். மொத்தம் எத்தனை பார்ட் வரப்போகுதுன்னு எனக்கு தெரியல. எத்தனை பார்ட் வந்தாலும் ஓகே, கோ வித் த ஃப்ளோ தான். எத்தனை பார்ட்டில் போய் அது முடியட்டும். ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இதுக்கு அடுத்த வீடியோஸ் வந்து நான் ரெகுலராக போட முடியுமான்னு எனக்கு தெரியல. அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலோட சப்ஸ்கிரைப் பட்டனில் போயிட்டு நோட்டிஃபிகேஷன் வந்து ஆல் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நான் இதுக்கடுத்து ரெகுலராக டெய்லி வீடியோ போட முடியுமான்னு தெரியல. ஸோ அப்பப்போ உங்களுக்கு கேப் விட்டு போட்டால் கூட நீங்கள் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிங்கன்னா, ஒன்ஸ் நான் வீடியோ போட்டேன்னா உங்களுக்கு அது நோட்டிஃபிகேஷனில் காமிச்சிடும். அதுக்காக தான். அதனால் கண்டிப்பாக இந்த சீரீஸ்க்கு வந்து உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு தேவை. நான் சொல்கிற எல்லாமே பார்த்திங்கன்னா, நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் அந்த வீடியோவோட கண்டினியூவேஷன் வந்து உங்களுக்கு புரியும். அதை ஃபுல்லாக வந்து உங்களால் கேதர் பண்ணிக்க முடியும். இன்னொன்று என்னென்னா, நான் ஓப்பனாக சொல்லணுன்னா, நான் வந்து இன்னும் என்னோடய ஃபேஸ் வந்து ரிவீல் பண்ணி நான் வீடியோஸ் போட ஆரம்பிக்கலை. லைக் எப்படி சொல்கிறது, வெறும் இமேஜ் தான் நீங்கள் பார்த்துட்றீங்க இந்த இமேஜு. ஆனால் இந்த இமேஜ் உங்களுக்காண்டி நான் கூகுள்லேருந்து அதுலேயும் காப்பிரைட் இல்லாத மாதிரி அதை பார்த்து எடுத்து உங்களுக்கு வந்து அதை அப்லோட் பண்ணி வாய்ஸ் ஓவர் நைட்டு உட்காந்து கொடுத்துட்ருக்கேன். எல்லோரும் தூங்கிட்ட பிறகு மைக் கூட இல்லை, நான் அப்படியே டேரெக்டாக தான் வந்து வாய்ஸ் ஓவர் கூட கொடுக்குறது. அதில் நிறைய குளறுபடிலாம் வரும். அதெல்லாம் கரெக்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு வீடியோவை தான் நான் ரெடி பண்ணி கொடுக்குறது. உண்மையாகவே என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு எஃபெக்ட் போட்டு தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் நீங்களுமே அதை புரிஞ்சிக்கிட்டு இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து உங்களோட ஃபுல் சப்போர்ட்டுமே தருவீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அம்மாவும் பாபாவும். இந்த டாபிக் பேசுகிறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எங்கள் அம்மாவை பற்றி நான் பேச போகிறேன். லைக் எங்கள் அம்மாவோட பேர் பார்த்திங்கன்னா பானு. அம்மா வந்து அவங்க பேர் பானு. அவங்களோட ஃபோட்டோ நான் இங்கே வந்து அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். எங்கள் அம்மாவை வந்து நான் அம்மான்லாம் கூப்பிட மாட்டேன். குண்டு அப்படி சொல்லிட்டு தான் கூப்பிடுவேனே. அதை பற்றி சொல்லும் போதே அழ வருது அந்த குண்டு அப்படின்ற அந்த வார்த்தை. ஏன்னா ரொம்ப நாள் கழித்து அந்த மாதிரி கூப்பிடுறேன்னா அதனால் ஓகே, எடுத்தோடனே நம்ம எமோஷ்னலாக போக வேணாம். நான் அப்படி தான் எங்கள் அம்மாவை கூப்பிடுவேனே. நான் எப்படின்னா, நாங்கள் வந்து எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, எனக்கு ஒரு எல்டர் சிஸ்டர் இருக்காங்க, அக்கா இருக்காங்க, அப்புறம் நாங்கள் 4 பேர் தாங்க. நார்மல் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் நாங்கள். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 10th படிச்சுட்ருக்கேன் அந்த சமயம். எங்கள் அக்கா வந்து அப்போ தான் காலேஜுக்கு ஸ்டெப்பின் ஆயிருக்காங்க. காலேஜ் ஃபஸ்ட் இயர். ஒரு நார்மல் ஒரு சராசரியான வாழ்க்கையை தான் நாங்களுமே வாழ்ந்துட்டுருக்கோம். நல்ல ஒரு அழகான நாட்கள் அது எல்லாமே. பார்த்திங்கன்னா எந்த ஒரு கஷ்டமும் தெரியாமல் அப்படியே பொத்தி வளர்த்தாங்க வீட்டில். எப்படின்னா, ஒரு நார்மலான ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு என்ன பெருசாக ஆசை இருந்துட போகுது சொல்லுங்கள். நம்ம பசங்க நல்லா படித்து
நல்ல ஒரு லைஃப்பில் ஒரு நல்ல வேலை கிடச்சி நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணுன்றது தான் பேரண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து யோசிப்பாங்க. லைக் நம்மளுமே என்ன யோசிப்போம், நல்லா படித்து சம்பாரித்து அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு தான் நினைப்போம். நாங்களும் அப்படி தான் நினச்சோம். ஆனால் அதுக்கு எல்லாமே ஆப்போசிட்டாக தான் எல்லாமே நடந்தது. அது ஒரு அது என்னோடய கொலஸ்ட்ரால் அப்படின்னு கூட சொல்லலாம். நம்மளோட கர்மா எல்லாமே தான். அது ஒரு சைடு வச்சுக்கோங்க. இப்படி இருக்கச்சா பார்த்திங்கன்னா, நான் ஒரு சைடு ஸ்கூல் போகிறேன், எங்கள் அக்கா ஒரு சைடு காலேஜ் போகிறாங்க, எங்கள் அப்பா வேலைக்கு போகிறாரு, எங்கள் அம்மா வீட்டில் தான் இருக்காங்க. வீட்டில் இருந்து எங்களுக்கு பார்த்திங்கன்னா லன்ச் எங்கள் அம்மா மதியானமேலாம் கட்டி கொடுத்துட மாட்டாங்க. ஐ மீன் காலையில் டிஃபன் செஞ்சு கொடுத்துருவாங்க. மதியானத்துக்கு சூடாக செஞ்சு எங்களுக்கு நடந்தே எங்கள் வீட்டிலேருந்து எங்கள் ஸ்கூல் பார்த்திங்கன்னா ரொம்பவே தூரம்தான். அப்போ ஆட்டோ ஃபெசிலிட்டிலாம் அந்த சைட் கிடையாது, இன்டீரியர் அப்படின்றதால எங்கள் அம்மா நடந்தே வருவாங்க. என் கூட படித்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட சொல்லுவாங்க, உங்கள் அம்மா இவ்வளோ தூரம் உனக்கு கொடுத்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இப்படி தாங்க எங்கள் அம்மா எங்களை பார்த்தே பார்த்திங்கன்னா அவங்க உடம்ப அவங்க கேர் பண்ணிக்கவே இல்லை. நம்மளில் நிறைய பேர் நம்மளோட அம்மா இப்படி தான் பண்ணுவாங்க. நம்மளை பார்த்துப்பாங்க, நம்ம சிப்ளிங்கை பார்த்துப்பாங்க, நம்ம அப்பாவை பார்த்துப்பாங்க. பட் அவங்க பார்த்துக்க மாட்டாங்க. எங்கள் அம்மா இந்த மாதிரி தான் நேரத்துக்கு சாப்பிட்றதில்ல. காலையில் எங்களை கிளப்பி விட்டுட்டு அப்புறம் அது சாப்பாடு கூட சாப்பிடாம உடனே நெக்ஸ்ட்டு மதியானத்துக்கு என்ன செய்யலான்னா அதுவும் எனக்கு தனியாக எங்கள் அக்காவுக்கு தனியாக. ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு பொரியல் எனக்கு வெங்காயம் தக்காளி போட்டு பண்ணால் பிடிக்காது. எனக்கு வெறும் சில்லி பவுடர் அண்ட் உப்பு போட்டால் தான் பிடிக்கும். ஸோ எனக்கு தனியாக. ஆனால் எங்கள் அக்காவுக்கு அதெல்லாம் போட்டால் தான் பிடிக்கும். அதனால் அவளுக்கு தனியாக. அதே மாதிரி முட்டைன்னு எடுத்துக்கிட்டால் எங்கள் அக்கா பாயில்டு எக்னால் சாப்பிட்ருவா. ஆனால் எனக்கு பாயில்டு பிடிக்காது. ஸோ அக்காவுக்கு பாயில்டு எக்கு, எனக்கு தனியாக ஆம்லேட்டு. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே என்னென்ன வேணுமோ தனித்தனியாக அதை பார்த்து பண்ணிக்கிட்டே எங்களுக்கு லஞ்சு கொண்டு தர்றது. இப்படியே இருந்திருக்காங்க எங்கள் அம்மா. நாங்களும் பாருங்கள், இப்போ இருக்க அறிவுலாம் அப்போ இல்லை. அம்மா சாப்பிட்டாங்களா, என்ன பண்ணுறாங்க, போகிறாங்க. எங்கள் அக்காக்காச்சும் அதெல்லாம் இருந்தது. எனக்கெலாம் சுத்தம். அப்படியே நான் பாட்டு போவேன் வருவேன், இப்படி தான் நான் இருந்தேனே. அதனால எங்கள் அம்மா இப்படியே விட்டதால் அவங்க ஹெல்த்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதுலேருந்து ஒரு எப்படி சொல்கிறது, கொஞ்சம் டிப்ரெஸ் ஆக ஆரம்பித்தாங்க அம்மா ஹெல்த் வைஸ் ஃபஸ்ட்டு எப்படின்னா ரொம்ப கால் தான் வலிக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. இப்போ எனக்கு கால் வலிக்குது, இந்த வயசில் என் பையனை நான் மிதிக்க சொல்கிறேன். என்ன வயசு எனக்கு ஆகுது, பெருசாக ஒன்றும் இல்லை. 20லேருந்து 25க்குள்ளே தான் என்னோடய ஏஜ்னு வச்சுக்கோங்களேன். இப்போவே எனக்கு கால் வலிக்குது. அப்போ எங்கள் அம்மா அப்போல்லாம் சொன்னப்போ எனக்கு அது பெருசாகவே நான் எடுத்துக்கல. அப்புறம் ஹாஸ்பிட்டல் எல்லாமே எங்கள் அப்பாவும் கூப்பிட்டு போனார். அப்புறம் அந்த சப்பல்லாம் அதுக்கு கொடுத்தாங்க. இந்த மாதிரி இருந்துச்சுங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா முதுகு வலி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. மாற்றி மாற்றி வந்துகிட்டே இருந்தது. அது கூட எங்கள் அம்மா ஹாஸ்பிட்டலே போக மாட்டாங்க, சொல்லிட்டு தான் இருப்பாங்களே கண்டி, கூப்பிட்டா வரவே மாட்டாங்க. ஒரு நாள் அவங்களால ரொம்ப முடியல. கரெக்டாக நான் அப்போ தான் 10th படிச்சுட்ருக்க டைமு. ரொம்ப முடியலன்றப்ப எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு நெய்பர் ஆண்டி என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் ப்ரைவேட்லாம் போகாதீங்க, ப்ரைவேட்டுக்கெலாம் போனால் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி உங்களை திரும்ப வரதான் வைப்பாங்க. ஒன்றும் இல்லைன்னு சொல்லிடுவாங்க, கரெக்டாக சொல்ல மாட்டாங்க. நீங்கள் செங்கல்பட்டு ஜிஹெச் இருக்குது, நீங்கள் அங்கே போங்க, உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் அங்கே கரெக்டாக சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா எங்கள் அம்மா பார்த்திங்கன்னா இந்த முதுகு வலி கால் வலிக்கெல்லாம் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு ஏரியாவில் ஒரு டாக்டர் இருக்காங்க, ஒரு மேமு. அவங்கக்கிட்ட தான் போய் பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பைல்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க, ஒரு சில சிம்டம்ஸ் எல்லாம் வச்சு. ஏன்னா எங்களுக்கு அம்மாவுக்கு இந்த மோஷன் போகிறதுலேயும் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்திருக்கு. அதனால் இவங்க பைல்ஸு இது நம்ம க்யூர் பண்ணிடலாம் அப்படின்னு இவங்க சொல்லவும் எங்கள் அம்மா விட்டுட்டாங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களால பெயின் ரொம்ப பியர் பண்ண முடியல. அப்போ எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க நெய்பர் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் இந்த இடத்துக்கு போங்க, இந்த செங்கல்பட்டு ஜிஹெச்சுக்கு போங்க, அங்கே கரெக்டாக சொல்லுவாங்க என்னன்னு பார்த்துக்கிட்டு, நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லாம் போகணுமான்னு நினைக்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் அம்மாவும் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபார் த ஃபஸ்ட் டைம் நாங்கள் அப்போ தான் இது வரைக்கும் போனது கிடையாது. அப்போ தான் எங்கள் அம்மா பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஜிஹெச்சுக்கு போகிறது. நாங்களாம் அப்போ போகல, நான்லாம் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன், அக்கா இருந்தாங்க. எங்கள் அப்பாவும் அம்மாவும் மட்டும் போகிறாங்க. போனால் அங்கே டெஸ்ட் எடுக்கிறாங்க. என்னென்னா அந்த பைல்ஸ்ன்னு சொல்லவும் அந்த சதை இருக்குல்ல, அதை லைட்டாக கட் பண்ணி டெஸ்ட்டுக்கு நாங்கள் அனுப்புகிறோம், உங்களுக்கு ரிசல்ட் வந்த உடனே சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எங்கள் அம்மாவும் என்ன நினச்சிருப்பாங்க,
இந்த பைல்ஸ் தான் இங்கேயும் சொல்ல போகிறாங்க அப்படின்ற மாதிரி நினப்பில் இருந்தாங்க. எங்களுக்கு அதை பற்றி கூட எந்த ஒரு தாட்டுமே இல்லை. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் வந்து நடந்தது எங்கள் லைஃப்பில். வந்து அது வரைக்கும் நான் 10th படிக்கிற வரைக்கும், எங்கள் அக்கா காலேஜ் ஃபஸ்ட் இயர் போகிற வரைக்கும் நல்லா இருந்த லைஃப்பில் ஒரு விஷயம் வந்து என்ட்ரு ஆகுது. எங்கள் அம்மா வந்து அந்த ரிசல்ட்லாம் வந்துருச்சு போல். ரிசல்ட் வந்த பிறகு கொஞ்ச நாளாக எங்கள் அம்மாவோட ஃபேஸு, அவங்க நடந்துக்கிறது எல்லாமே மாறிடுச்சு. எங்ககிட்டயே அப்படியே ஒரு மாதிரி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஆரம்பித்தாங்க எங்கள் அம்மா. அது வந்து அப்போ தெரியல. அப்போ பார்த்திங்கன்னா அம்மா வந்து அங்கே ஆப்ரேஷனுக்கு வந்து அட்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த ஹாஸ்பிட்டல்லையே அட்மிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் எனக்கு கிட்ட வரப்போகுது. அந்த 1 மந்த் முன்னாடி எங்கள் ஸ்கூலில் பார்த்திங்கன்னா நைட் கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. நைட் கிளாஸ் நைட்டு கூட நம்ம ஸ்கூலில் தான் தங்கி படிக்கணுமே. அப்போ எங்கள் மாமா வந்து எங்கள் ஸ்கூலில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார் செக்ரட்டரியாக. அவருக்கு வந்து அவரும் போய் அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து அம்மாவை பார்த்து, ஏன்னா எங்கள் அம்மா போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி கொஞ்ச நாள் நான் பார்க்கவே இல்லை. எங்கள் அக்கா தான் எனக்கு வீட்டிலேருந்து லஞ்ச் எல்லாம் கட்டி கொடுத்துட்ருந்தாங்க. அக்கா கூட இல்லை, எங்கள் ரிலேஷனில் ஒரு ஆண்டி தான் எனக்கு எல்லாம் கட்டி கொடுத்துட்ருந்தது. எங்கள் அக்கா தான் வந்து எங்கள் அம்மா கூட இருந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்துக்கிட்டாங்க. என்னை கூப்பிட்டுட்டு எங்கள் மாமா வந்து எங்கள் செக்ரட்டரியாக இருக்கார்ல ஸ்கூலில், அவர் அப்படியே ஸ்கூல் சேர்மேன் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு எங்கள் மாமா கூடயே நான் போகிறேன். போய் பார்த்தப்ப எங்கள் அம்மாவை போய் பார்க்குறேன். நான் நினச்சேன் நார்மலாக அம்மா வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்காங்க, அம்மாவுக்கு ஒன்றும் இல்லை, அம்மா வந்துடுவாங்க நல்லாகி அப்படி சொல்லிவிட்டு நானும் நினைக்கிறேன். எங்கள் அம்மா போய் எங்கள் மாமாவை பார்த்த உடனே வந்து அழுகுறாங்க 2 பேரும். நான் என்ன நினச்சேன்னா, சரி அவங்க வந்து அழுகுறாங்க, ஏன்னா ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, அதனால் அழுகுறாங்க. எனக்குமே எங்கள் அம்மாவை பார்க்கும்போது கஷ்டமாக இருந்தது. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, மெயினாக அவங்க 2 பேரும் கூப்பிட்டு போய் தனியாக பேசினாங்க. எங்கள் மாமா வந்து தனியாக ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு எங்கள் அம்மாவை கூப்பிட்டு போய் தனியாக ஒரு இடத்துல பேசிகிட்டு இருந்தார். கேட்டால் ஒன்றும் இல்லாதலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நானும் அப்போ விட்டுட்டு எங்கள் அம்மாவை பார்த்துட்டு எங்கள் மாமா வந்து சரி அம்மாவுக்கு பாய் சொல்லிவிடு, நம்ம நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும்ல, அக்கா பார்த்துப்பாங்க, அம்மா வீட்டுக்கு நல்லபடியாக வந்துடுவாங்க, நீ வா கிளம்பலாம் நம்ம அப்படின்னு கூப்பிடுறாரு. எங்கள் அம்மா வந்து அப்போ எனக்கு சொல்கிறாங்க, நல்லா படி ரோஸு, என்னை வந்து வீட்டில் ரோஸ் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க, நல்லா படி ரோஸு, அம்மாவுக்கு இப்படிலாம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நீ படிப்பை வந்து விட்டுறாத, பப்ளிக் எக்ஸாம்லாம் வருது, அம்மாவுக்கு ஒன்றும் இல்லை, அம்மா சரியாயிட்டா வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படி சொல்லிவிட்டு எங்கள் அம்மா சொல்கிறாங்க. நானும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரிம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் மாமா கூட ரிட்டன் காரில் போகிறேன். நான் போயிட்டு கொஞ்ச நாள் அப்படியே போயிடுச்சுங்க. எங்கள் அம்மாவும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்துட்ட பிறகு எங்கள் அம்மாவோட தங்கச்சி வீட்டுக்காரர் இருப்பார்ல, எங்கள் சித்தப்பா, அவர்கிட்ட வந்து இந்த அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட் இந்த ஹாஸ்பிட்டல் பற்றி ஒரு டிஸ்கஷன் போகுது. ஏன்னா அவங்க வந்து சென்னையில் தான் இருக்காங்க. அவங்கக்கிட்ட அந்த ஹாஸ்பிட்டல் பற்றி டிஸ்கஷன் போகிறப்ப தான் எதுக்கு இந்த ஹாஸ்பிட்டல் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்கள் அக்காவும் கேட்குறோம் அம்மா கிட்ட. கேன்சர் ஹாஸ்பிட்டல், அதாவது அடையாரில் கேன்சர் இன்ஸ்டியூட் இருக்குல்ல, அந்த ஹாஸ்பிட்டல், நீ ஏம்மா இங்கே போகிற, உனக்கு தான் எல்லாம் ஓகே ஆயிடுச்சுல அப்படின்னா, இல்லை எனக்கு வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து நல்லா பார்க்குறாங்க போல பைல்ஸுக்கெலாம் கூட அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் எங்களுக்கு வந்து டவுட் வருது. என்னதான் இருந்தாலும் 10th படிக்கிறேன், அக்கா காலேஜ் படிக்கிறா, அந்த ஒரு நாலேஜ் கூடவா இருக்காது. கேன்சர் ஹாஸ்பிட்டலில் பைல்ஸுக்கு என்ன வேலை, அங்கே இவ்வளோ இருக்காது ஹாஸ்பிட்டலை விட்டுட்டு நம்ம அந்த ஹாஸ்பிட்டல் போகணுமா அப்படி சொல்லிட்டு தான் நாங்கள் கேட்குறோம். எங்கள் அம்மா எதுவுமே அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மான்னு சொல்கிறாங்க. அட்லாஸ்ட் நாங்கள் வந்து ஒழுங்காக உண்மையை சொல்லுமா அப்படின்னு சொன்ன பிறகு எங்கள் அம்மா அப்பா கூட எங்ககிட்ட சொல்லலை. எங்கள் சித்தப்பா வந்து சொல்கிறாரு, அம்மாவுக்கு வந்து கேன்சர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கேன்சர் அப்படின்னு அந்த வார்த்தையை கேட்டதுமே அப்படியே தூக்கி வாரி போட்டுச்சு. என்னடா இது, இந்த என்னமோ ஒரு படம் ஒன்று இருக்குங்க, விக்ரம் ரீமாசன்லாம் நடிச்சிருப்பாங்க, அதில் ஒரு காமெடி வரும், ரீமாசனுக்கு கேன்சர் சொல்லிவிட்டு விவேக் சார் வந்து திருப்பதிலாம் போகிற மாதிரி அந்த ஒரு காமெடி சீன் வரும். அப்போ அதெல்லாம் பார்க்கும்போதே அந்த ஒரு வேர்டு கேட்கும்போது ஒரு விதமான ஒரு பயம், அதை பார்த்தா ஒரு ஃபீல் வரும். அது எவ்வளோ நாள் காமெடியாக பார்த்துருந்த நம்ம லைஃப்பில் அந்த ஒரு டிசீஸ் வந்திருக்கா அப்படின்னு யோசித்து பார்க்கும்போது
இப்போ நினச்சாலும் என்ன வாழ்க்கையில் பெரிய கஷ்டம், அந்த கஷ்டத்தெல்லாம் விடவா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது எனக்கு. எங்கள் அம்மா கிட்ட அதுக்கடுத்து எல்லாம் சொல்லிட்டாங்க அப்படின்னு கேட்குறப்ப கூட எங்கள் அம்மா ஒத்துக்கல. அதுக்கடுத்து தான் வந்து ஆமாம் நான் பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, நீ பயப்படாத, அம்மாவுக்கு சரியாயிடும்னு சொல்லிட்டு அப்போ கூட வந்து அவங்களுக்குள்ள இப்போ நம்ம பெத்த பசங்கக்கிட்ட எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு நோய் இருக்குதுன்னு சொல்லும்போது நம்மளாக இருந்தால் எப்படி அழுவோம் நம்ம பசங்களை பார்த்த உடனே. ஆனால் எங்கள் அம்மா எப்படி தான் அப்படி சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னு தெரியலங்க. ஃபஸ்ட் டைம் அந்த ரிசல்ட்டு சொல்லிட்ட பிறகு நாங்களாம் அந்த ரிசல்ட் என்ன ஆச்சுமான்னு கேட்குறோம். என்ன ஆச்சுன்னு சொல்கிறப்ப நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம், ஒருத்தவங்க என்ன ஆச்சுன்னு கேட்டாலே அழுதுருவோம் இந்த மாதிரின்னு. ஆனால் அதை எப்படி தான் தாங்கிட்டு சிரிச்சுக்கிட்டே ஒன்றுமே இல்லைன்னு சொன்னாங்கன்னு இப்போ வரைக்கும் தெரியவே இல்லை. அதுக்கு அடுத்து தான் இந்த மாதிரின்னு சொல்லிவிட்டு அதுவும் பார்த்திங்கன்னா அப்போவே டாக்டர் வந்து 4th ஸ்டேஜின்னு சொல்லிகிட்ருக்காரு. எவ்வளோ லேட்டாக வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள். இந்த லோக்கலில் இருக்க டாக்டர்கிட்ட போகும்போது ஒன்றும் இல்லை, பைல்ஸ் தான், சரி பண்ணிடலான்னு சொல்லி இதை ஃபஸ்ட்டே வந்து அந்த நெய்பர் எங்களுக்கு இந்த ஹாஸ்பிட்டல் போங்கன்னு சொல்லியிருந்தாவாச்சு தெரிஞ்சிருக்கும். அவங்களும் சொல்லனா அதுவுமே தெரிஞ்சிருக்காது போல். அவங்க சொல்லி தான் அங்கே போய் தான் இந்த மாதிரி ஒரு இருக்குது அப்படின்றதே வந்து தெரிஞ்சிருக்கு. அப்போ இதை தெரிஞ்சிட்ட பிறகு அப்படியே வாழ்க்கையே பார்த்திங்கன்னா திருப்பி போட்டுடுச்சிங்க. அங்கே ஆரம்பித்தது தாங்க ஹாஸ்பிட்டலு வீடு, ஹாஸ்பிட்டலு வீடு, இப்படியே தான் போச்சு. எங்கள் அக்கா வந்து பார்த்திங்கன்னா அவளோட காலேஜ் லைஃப்பை ஃபுல்லுமே இழந்துட்டு எங்கள் அம்மாக்காகவே வந்து கூட இருந்து எங்கள் அக்கா வந்து எங்கள் அம்மாவை பார்த்துக்கிட்டான். அந்த விதத்தில் எங்கள் அக்கா வந்து ரொம்ப நல்லா இருப்பாள், நல்லா இருக்கணும். ஏன்னா நான் எங்கள் அம்மாவை பார்த்துக்கல. எங்கள் அக்கா அப்பத்துலேருந்து அவளோட காலேஜ் லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு எங்கள் அம்மாவை பார்த்துக்க ஆரம்பித்து எங்கள் அம்மா இறக்குற வரைக்கும் எங்கள் அக்கா வந்து எங்கள் அம்மாவுக்கு ஒரு அம்மாவாக தான் இருந்தாள். எங்கள் அக்கா வந்து ஒரு அம்மாவுக்கு ஒரு அம்மாவாக இருந்தாள். ஓகேவா? அதனால் எங்கள் அக்கா தான். ஏன்னா நாங்கள் இருக்கிறது காஞ்சிபுரம், ஹாஸ்பிட்டல் சென்னை அடையார் அப்படின்றதால போயிட்டு வர முடியாது இல்லையா? அதனால் எங்கள் அக்கா தான் வந்து அம்மாவை கூட்டிகிட்டு, அப்பா வந்து கார் அரேஞ்ச் பண்ணுவார், காரில் போயிட்டு கூப்பிட்டு வந்துட்டுருப்பாங்க. நான் வந்து எப்போவும் போகிற மாதிரி ஸ்கூலுக்கு போயிட்டுருப்பேன். ஹாஸ்பிட்டலில் அம்மாவுக்கு பார்த்திங்கன்னா எடுத்த உடனே ஆப்ரேஷன்லாம் வந்து பண்ணிட மாட்டாங்க. ஆக்சுவலி அந்த செங்கல்பட்டில் ஆப்ரேஷன் நான் சொன்னேன்ல, அது எல்லாமே வந்து பொய் சொல்லியிருக்காங்க. ஆப்ரேஷன்லாம் அங்கே எதுவும் பண்ணல. இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி இப்படி இருக்குதுன்னு மட்டும் சொல்லிகிட்ருக்காங்க. சொல்லிவிட்டு அதை வந்து கொஞ்ச நாள் அப்படியே ஹாஸ்பிட்டலில் ஒரு 2 days மட்டும்தான் இருந்தாங்க எங்கள் அம்மா. அங்கே ஆப்ரேஷன்லாம் பண்ணலை. இவங்க அந்த மாதிரி என்கிட்ட சொன்னது ஆப்ரேஷன் சொல்லிவிட்டு. அங்கே என்னென்னா அதுக்கடுத்து கேன்சர் இன்ஸ்டியூட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்ட பிறகு அவங்க கேன்சர் கட்டி பார்த்துட்டு இதை வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஆப்ரேஷன்லாம் பண்ண முடியாது, ரேடியேஷன் கீமோதெரப்பி இதெல்லாம் கொடுத்து தான் நம்ம பண்ண முடியும்னு சொல்லிவிட்டு ரேடியேஷன் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அது எல்லாமே ரொம்ப டீட்டெயிலாக சொல்ல வேணாம், உங்களுக்கு வந்து அதெல்லாம் புரியாது. அதுவும் அதெல்லாம் வந்து சொன்னால் நம்மளுக்கு ரொம்ப இன்னும் எமோஷ்னலாக ஆகிடும் அதெல்லாம் சொன்னோன்னா. நிறைய பேருக்கு கேன்சர் பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் அந்த ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ்லாம் எப்படி போகும்னு. அந்த மாதிரி எங்கள் அக்கா தான் கூப்பிட்டு போய் அதாவது கரண்ட்டு வைப்பாங்க உடம்புல வந்து வச்சு அந்த கட்டியோட சைஸ் வந்து குறைப்பாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. அந்த மாதிரி தான் போயிட்டே இருந்தது. நான் இந்த மாதிரி அப்படியே ஸ்கூலுக்கு போயிட்டுருந்தேன். எங்கள் அக்கா அம்மா தான் வந்து இப்படியே போயிட்டுருந்தாங்க. இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டெய்லி போயிட்டு அவங்களால வர முடியல. ஏன்னா ஒரு வீக் வைக்கிறாங்கன்னா நெக்ஸ்ட் வீக்கே கொடுப்பாங்க. இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறதே பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. என்ன தான் நம்ம காரில் ட்ராவல் பண்ணால் கூட அவங்க இருந்த உடம்பு கண்டிஷனுக்கு அந்த மாதிரி ட்ராவல் பண்ணிவிட்டு போயிட்டு வர முடியல. அதனால சென்னையிலேயே நம்ம கிட்டேயே தங்கி இந்த ட்ரீட்மெண்ட்லாம் முடிக்கிற வரைக்கும் ஒரு இடத்துல இருக்கலாமான்னு சொல்லிட்டு யோசித்தோம். அந்த டைமில் பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்மளால், ஏன்னா எங்கள் அப்பா வந்து இங்கே நான் தனியாக இருக்கேன், என்னால் ஸ்கூலை விட்டுட்டு நான் அங்கே வர முடியாது சென்னைக்கு. என் ஸ்கூல் நான் இங்கே படிக்கிறதால என்னை பார்த்துக்கிறதுக்கு அப்பா யாருன்னா ஒருத்தர் கூட இருக்கணும். அதனால் அப்பா என் கூட தான் இருந்தாகணும். அங்கே அக்கா அம்மா மட்டும்தான், 2 பேருமே லேடிஸு. அவங்களுக்கு ஒரு துணை வேணும். அவங்க போய் வாடகை எடுத்தோ எங்கேயும் இருக்க முடியாது. பட் வேறு வழி இல்லை, நம்ம எங்கன்னா அங்கே வாடகை எடுத்து தான் இருக்கணுன்ற சுச்சுவேஷனுக்கும் நாங்கள் ரெடி ஆகிட்டோம். என்ன தான் சொந்தக்காரங்கள்லாம் அங்கே கூட இருந்தாலுமே நம்மளுக்குன்னு ஒரு இதுவும் இருக்குல்ல, நம்மளுக்கு வந்து 2 நாள் மேலே நம்மளுக்கு இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும்ன்றதால ஒரு வீடு பார்க்கலான்னு சொல்லிட்டு நம்ம முடிவு பண்ணுறோம். அந்த நேரத்தில் தான் பார்த்திங்கன்னா எங்கள் லைஃப்பில் இப்போ வரைக்கும் எங்களுக்கு வந்து
இவங்களுக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல இவங்களை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு. அதாவது ஆக்டர் ஜெயம் ரவி இருக்கார் இல்லையா, ஜெயம் ரவி அண்ணாவோட அம்மா. இவங்க வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து ஃபேமிலி ஃப்ரெண்டு சின்ன வயசுலேருந்து. அவங்கள பற்றி நான் டீட்டெயிலாலாம் அப்புறமா சொல்கிறேன், அந்த ஆண்டி பற்றி. அவங்களோட அதாவது ஜெயம் ரவி அண்ணாவோட அம்மா, ஓகே, வரலக்ஷ்மி ஆண்டி அண்ட் மோகன் அங்கிள். இந்த நேரத்தில் கூட நான் ஆண்டிக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன். அவங்க வந்து அம்மாவுக்கு வந்து ஃபேமிலி ஃப்ரெண்டு. எங்கள் அம்மா வந்து சென்னையில் தான் பிறந்து வளர்ந்தது, எல்லாமே அங்கே தான். எங்கள் அம்மாவோட வீடு இருக்கு இல்லையா, எங்கள் அம்மாவோட அப்பா வீடு, அதை வந்து ஆண்டி தான் வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டாங்க, விலைக்கு வாங்கிட்டாங்க. இப்போ அந்த இடத்துல வந்து அவங்க டாக்டர் வந்து கிளினிக் வச்சுருக்காங்க, பல் மருத்துவமனை. அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூம் மாதிரி இருக்குது போல், பேச்சுலர் தங்குற மாதிரி. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டு அவங்க கால் பண்ணுறாங்க, உடம்பு எப்படி இருக்குது, என்ன சொன்னாங்க ஹாஸ்பிட்டலில் அப்படின்னு சொல்லிவிட்டு. அப்போ எங்கள் அம்மா வந்து இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க போல். உடனே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஏன் வெளியெல்லாம் வீடு பார்க்குறீங்க பானு, நம்ம வீடே இருக்குல்ல, நம்ம வீடுன்றத விட உங்கள் வீடு தானே அது. அதாவது எங்கள் அம்மா இருந்த வீடை தான் விற்றுட்டாங்க, அந்த இடத்துல தான் இப்போ ஆண்டி வந்து அப்படி கட்டியிருக்காங்க கிளினிக் மாதிரி. அந்த இடத்துலையே நீ தங்கிக்கலாம்ல, அது வந்து கோடம்பாக்கம், அம்மா பிறந்தது வளர்ந்ததுலாம் கோடம்பாக்கம் தான், அங்கேயே வீடு இருக்குல்ல, நீ அங்கேயே வந்து தங்கிக்கலாம்ல, எதுக்கு வெளியெல்லாம் நீங்கள் வீடு பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் ஹாஸ்பிட்டல் வெளியே எங்கள் அக்காவும் எங்கள் அம்மாவும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க, நம்ம எங்கே போய் வீடு பார்க்குறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது, இந்த மாதிரி கடவுள் மாதிரி வந்து அவங்க சொல்கிறாங்க. ஸோ அதை கேட்டதுமே பார்த்திங்கன்னா எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு. அதுக்கடுத்து எல்லாமே எங்களுக்கு க்ளீன் பண்ணி அழகாக கொடுத்தாங்க. கொடுத்தது மட்டும் இல்லாமல் எப்படி சொல்கிறது, அவங்க வந்து அவ்வளோ பெரிய ஆள், நம்மளுக்காண்டி வந்து அப்போ எங்கள் அம்மா வந்து எந்த அளவுக்கு இருந்திருந்தா அவங்க அந்தளவுக்கு பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சி பார்க்கும்போதே எங்களுக்கு அவ்வளோ புல்லரிக்குது. எங்கள் அம்மாவுக்கு ரெகுலராக சாப்பாடு, அவங்க என்ன சாப்பிட்றாங்களோ அதே சாப்பாடு ஹாட் பாக்ஸ் கேரியரில் போட்டு அவங்க வீட்டில் இருக்க ஒர்க்கர்கிட்ட கொடுத்து அனுப்புவாங்க. டெய்லி காலையில், மதியானம், நைட் 3 வேலையுமே பார்த்துக்கோங்களேன். அப்போ எங்கள் அம்மாவும் அக்காவும் அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நாங்கள் பார்த்துக்குறோம் ஆண்டி, நீங்கள் இது வரைக்கும் பண்ண ஹெல்ப்பே போதும்னு சொன்னால் கூட அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பண்ணுறத அவங்க பண்ணிட்டு தான் இருந்தாங்களே. இப்போ வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும் ஆண்டி பார்த்திங்கன்னா எங்கள் கூட காண்டாக்டில் தான் இருக்காங்க. மாதன்றதை விட ஒரு 3 வீக்ஸ் ஒன்ஸுன்னு கூட சொல்லலாம், பட் கம்பல்சரி மந்த்லி ஒன்ஸு நாங்கள் கால் பண்ணுறோமோ இல்லையோ, அவங்க எதுக்குங்க எங்களை போய் நினைக்கணும், ஃபஸ்ட்டு மந்த்லி ஒன்ஸ் அவங்க எங்களுக்கு கால் பண்ணிவிடுவாங்க. கால் பண்ணி எப்படி இருக்கீங்கம்மா, என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிவிட்டு எல்லாமே உட்காந்து எங்களுக்கு சொல்லுவாங்க. இப்போ எங்கள் அம்மாவுக்கு அடுத்து எங்களுக்கு அங்கேருந்து ஒரு அம்மாவாக கைட் பண்ணுற ஒரு ஆள் பார்த்திங்கன்னா அது ஆண்டி தான் நான் சொல்லுவேன் கன்ஃபார்மாக. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, ஒரு நிமிஷம் நினச்சா, எங்கள் அம்மாவை நினச்சா எங்களுக்கு பெருமையாக இருக்கும். அப்போ எங்கள் அம்மா வந்து எங்கள் அம்மா கூடயும் அக்கா தங்கச்சிலாம் இருக்காங்க தான், அவங்களும் இவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க தான். பட் அவங்களாம் இன்றைக்கி உயிரோடு இருந்து கூட அவங்கக்கிட்ட கூட இந்த அளவுக்குலாம் ஆண்டி பேச மாட்டாங்க. எங்கள் அம்மா மட்டும் ஏன் அவங்களுக்கு அவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னா, அப்போ எந்த அளவுக்கு எங்கள் அம்மா வந்து பழகியிருப்பாங்க, அவங்களோட கேரக்டர் எந்த அளவுக்கு இருந்திருக்கும். அதனால தானே அவங்க இறந்த பிறக்கும் அவங்களோட பசங்களான எங்ககிட்ட வந்து அவங்க பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, அதுவும் மந்த்லி ஒன்ஸ் அவங்களே கால் பண்ணி பேசுகிறாங்க அப்படின்னா, இட்ஸ் நாட் அ சிம்பிள் திங். ஓகே, நான் அதை பற்றி அப்புறமா உங்களுக்கு சொல்கிறேன், அதை பற்றி பேசினா நான் பேசிகிட்டே இருப்பேன், ஓகேவா. இவங்க வீட்டில் போய் அக்காவும் எங்களோட அம்மாவும் ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஸ்டே பண்ணி அங்கே தான் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்காங்க. நானும் பார்த்திங்கன்னா அப்படியே லைஃப் வந்து அப்போ தான் புரியுது. இவ்வளோ நாள் அம்மா வந்து நம்மளுக்கு சுட சுட லன்ச் கட்டி எடுத்துகிட்டு வருவாங்க, இப்போ பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடு எடுத்து வாயில் வைக்கிறப்பெல்லாம் நான் இதை வந்து நினைப்பேன், ஓகே அம்மாவுக்கு வந்து சரியானால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுட்ருக்கேன் நான் ஒரு சைடு. எங்கள் அம்மா வந்து எனக்கு அப்போல்லாம் சோஷியல் வந்து ரொம்ப பிடிக்கும். சோஷியல் சயின்ஸில் வந்து சென்டம் எடுக்கணும்னு நான் சொல்லிகிட்டே இருப்பேன். எங்கள் அம்மா அதனால எனக்கு கால் பண்ணி கேட்டுகிட்டே இருப்பாங்க, நீ சோஷியலில் சென்டம் எடுத்துருவேன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க என்கிட்ட. ஒரு சைடு அம்மா கூட இல்லைனாலும் அவங்களோட பாசிட்டிவான வேர்ட்ஸ் மட்டும் எனக்கு எப்போவுமே ஃபோனில் அம்மா சொல்லிகிட்டே இருப்பாங்க.
ஒரு வழியாக பார்த்திங்கன்னா நானுமே பப்ளிக் எக்ஸாம்லாம் எழுதி முடித்து நல்ல ஒரு ரிசல்ட் எடுத்துட்டேன். என்ன மார்க் அப்படின்னா 451 வந்து நான் ஸ்கோர் பண்ணியிருந்தேன். எங்கள் அம்மா ஆசைப்பட்ட மாதிரி, நான் ஆசைப்பட்ட மாதிரி அதே சோஷியல் சயின்ஸில் வந்து சென்டமும் எடுத்துட்டேன் நான். இப்படியே கொஞ்ச நாள் போகுது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நான் 11th என்ட்ரு ஆகிறதுக்கு கிட்ட தான் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு வந்து ஆப்ரேஷனே பண்ணுறாங்க. லைக் ஆப்ரேஷன் வந்து எந்த இடத்துல பண்ணுறாங்க அப்படின்னா, எங்கள் அம்மாவுக்கு கேன்சர் எந்த இடத்துல வந்திருந்ததுன்னா ரெக்டம், அதாவது நம்ம மோஷன் போகிறோம் இல்லையா, அந்த இடத்துல மோஷன் போகிற இடத்துல வந்ததால் அந்த இடத்த ஆப்ரேஷன் பண்ணி அந்த கட்டி எடுத்துட்டு மோஷன் போகிற அந்த இது பார்த்திங்கன்னா எடுத்து இல்லை கரெக்டாக ரைட் ஹேண்ட் இருக்கும் இல்லையா, ரைட் ஹேண்ட் சைட் ஸ்டொமக்கில் வந்து அதை வந்து ப்ளேஸ் பண்ணிவிடுவாங்க. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா மோஷன் வந்து ரெகுலராக போகிற மாதிரி இல்லாமல் பேக்கில் தான் வந்து கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் அதுக்குன்னு ஒரு பேக் மாதிரி கொடுத்துட்டாங்க. இதை தான் வந்து போட்டுட்ருக்கணும். மோஷன் இனிமேல் போனால் அதில் தான் வரும். வர சென்ஸ்லாம் நம்மளுக்கு தெரியாது, வந்ததுன்னா அப்படியே அந்த பேக்கில் வந்து கலெக்ட் ஆகிக்கும். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன். அதெல்லாம் நினைக்கும் போது அவ்வளோ ஒரு இதெல்லாம் வந்து எவ்வளோ ஒரு கொடுமை தெரியுமா உங்களுக்கு வந்து தெரியாது. இது சொல்லும் போது கூட நீங்கள் நினைக்கலாம், அந்த கொடுமைலாம் வந்து அனுபவிக்கும் போது தான் தெரியும். அந்த பேக் வந்து எங்கள் அம்மா எங்களை தொடக்கூட விட மாட்டாங்கங்க. அது போயிட்டாங்க, ரெஸ்ட் ரூம் போயிருக்காங்க. ஏன்னா ஆப்ரேஷன் பண்ண புதுசுலலாம் குனியக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதை கலெக்ட் பண்ண கூட விடவே மாட்டாங்க. அதை கிட்ட வராதுன்னு சொல்லுவாங்க என்னையும் அக்காவையும். அக்கா என்னை கூட விடுங்களேன், எங்கள் அக்கா கொடுப்பா, கேட்பா, அம்மா கொடுமான்னா கிட்ட வராதுன்னு சொல்லிட்டு திட்டுவாங்க, அதை தொடாதீங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது அவ்வளோ வயிறு எரியுது. எங்கள் அம்மா வந்து எல்லாருக்குமே எல்லார் அம்மாவுமே ஹீரோயின் தானே நம்ம லைஃப்பில். அப்படி இருக்கப்ப எங்கள் அம்மா பார்த்திங்கன்னா நல்லாவே எலுமிச்சை பழ கலரில் இருப்பாங்க. ஆனால் அந்த கேன்சர் வந்த பிறகு எங்கள் அம்மாவோட கலர் எல்லாமே பார்த்திங்கன்னா அப்படியே போயிடுச்சு. எங்கள் அம்மாவா அது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அது எல்லாமே அப்படியே உங்கள்கிட்ட நான் இந்த வீடியோ வாய்ஸ் ஓவர் கொடுக்க அது எல்லாமே நான் அப்படியே விஷுவலாக அதை அப்படியே யோசித்து பார்க்கும்போது வயிறே எரியுது, ஏற்றுக்கவே முடியல. இதெல்லாம் வந்து எவ்வளோ கஷ்டத்தை எங்கள் அம்மா அனுபவிச்சிருப்பாங்க. எவ்வளோ கஷ்டத்தெல்லாம் தாண்டி, அந்த வலியெல்லாம் தாண்டி எங்கள் அம்மாவை வந்து எங்களால் காப்பாற்ற முடியல. அது எல்லாமே இதுக்கடுத்துலாம் என்னென்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் அப்கமிங் வீடியோஸில். ஆனால் ஒன்றே ஒன்று, என்னால் இதுக்கடுத்து உங்கள்கிட்ட நான் டீட்டெயிலாக சொல்ல விரும்பலை சாய்டி பூட்டீஸ். இந்த ஹாஸ்பிட்டல் பற்றிலாம் எடுத்தாலே எனக்கு அழ தான் வருது. அதெல்லாம் பற்றி நான் ரொம்ப பேசினேன்னா அழ வரும். ஏன்னா உங்கள்கிட்ட பேச எனக்கு அப்படியே அந்த மெமரிஸ் எல்லாம் வந்துட்டு போதா, அது ஒரு மாதிரி ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. வேணாம், ஏன்னா அதெல்லாமே ஃபுல்லாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன்னா என்னால் முடியாது. ஒன்றே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கணும்னு ஆசைப்படுறேன். அம்மான்ற ஒரு உறவு நம்ம கூட இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு வந்து நம்மளோட கையே நம்மளை விட்டு போன மாதிரி. கை இல்லைன்னா நம்மளால் எதுனா வேலை செய்ய முடியுமா சொல்லுங்கள்? கண்டிப்பாக கிடையாது. எல்லாருமே உங்கள் மனசில் கை வச்சு சொல்லுங்கள், உங்கள் அம்மா இல்லாமல் ஒரு வாழ்க்கை உங்களால் நினச்சி பார்க்க முடியுமா? உங்களுக்கு எவ்வளோ வயசு வேணாலும் ஆகட்டுமே, அம்மா இல்லாத ஒரு லைஃப் வந்து எவ்வளோ கொடுமைன்னு சொல்லிட்டு அதை அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். பொத்தி வளர்த்துட்டாங்க எங்கள் அம்மா. இப்போ சடனாக அவங்க இல்லைன்றப்ப இந்த உலகத்தை எதிர்த்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கூட தைரியம் இல்லை. அதனால தான் நான்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கோம். நானும் சரி, எங்கள் அக்காவும் சரி. அப்போவே வந்து எப்படின்னா விட்டுருந்தாங்கன்னு வைங்களேன், ஓரளவுக்கு தைரியம் வந்திருக்கும். ஒரு சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு முன்னாடியே அதை வந்து நம்ம தெரிஞ்சிருந்துருக்க முடியும். ரொம்ப பொத்தி வளர்த்ததால தான் நம்மளுக்கு எதையுமே வந்து நம்மளால் டிட்டர்மைன் பண்ண முடியல. இது வந்து இதுதான் அதுதான்னு சொல்லிட்டு அம்மாவோட தேவை இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் அந்த தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்கு இப்போ பாபா இருக்கார். அதில் என்ன ஒரு விஷயம், எங்கள் அம்மா சொல்லி நான் கேட்காததை பாபா மூலயமா கேட்க வச்சாங்க அப்படின்னு உங்களுக்கு எதனா ஒரு கெஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்களேன் பார்க்கலாம். நான் வந்து இந்த சீரீஸ் எவ்வளோ பெருசாக போக போகுதுன்னு சொன்னேன்.
பட் அந்த அளவுக்குலாம் அந்த சீரீஸ் பெருசாக நான் கொண்டு போகிறதில்ல. ஏன்னா இந்த ஒரு சீரீஸ்க்கே கொஞ்சம் விஷயத்த ஷேர் பண்ணதுக்கே வந்து பார்த்திங்கன்னா, அந்த மெமரிஸ் எல்லாமே அப்படியே ரிகலெக்ட் பண்ணி பார்க்கும்போது உண்மையாக மனசு ரொம்ப வலிக்குது. இதுக்கு மேலலாம் என்னால் உங்ககிட்ட டீட்டெயிலாக நான் ஒன்று ஒன்றும் சொல்லும்போது அது எல்லாமே என் மைண்டில் வந்து போகும். அதை ஏற்றுக்கிற அளவுக்கு எனக்கு மனசில் தைரியம் கிடையாது. அதனால் நான் இதை இன்னும் ஒரு வீடியோ ஒரு பார்ட்டோடவே நான் இதை முடிச்சிடுறேன். செகண்ட் பார்ட்டோட இந்த வீடியோ வந்து உங்களுக்கு முடிஞ்சிடும். அதில் நான் சொல்கிறேன் எந்த விஷயத்த வந்து நான் அம்மா சொல்லி கேட்காத ஒரு விஷயத்த பாபா மூலயமா நான் இதை எப்படி கேட்டேன், அது என்ன விஷயன்றத உங்களுக்கு நெக்ஸ்ட் பார்ட்டில் நான் சொல்கிறேன். இந்த வீடியோ எப்படியோ முடிக்கணும்னு நினச்சி அது எப்படியோ போய் முடிஞ்சிடுச்சு. ஓகே, ஓம் சாய்ராம்.